ஹலோ வெல்கம் டு கீர்த்திஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செய்யக்கூடிய ரவா உப்புமா தான் பார்க்க போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு டம்ளர் ரவை, பச்சை மிளகாய், ஆனியன், ஒரு பெரிய ஆனியன், கொஞ்சமாக கருவேப்பிலை, கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, அவ்வளோதான் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம ரவையை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். ரவையை வறுக்கிறதுக்காக ஒரு பேன் வச்சுட்டு ஸ்டவ் மேலே கொஞ்சம் ஹீட் ஆனதும் ரவையை போட்டு ஒரு 3 to 4 minutes ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். ரவை நல்லா ரோஸ்ட் ஆகி ஸ்மெல் லைட்டாக வரணும். ரொம்ப கருக விட்டுறாதீங்க, பார்த்து வறுத்துக்கோங்க. சிம்மில் வச்சு தான் வறுக்கணும். இப்போ வறுபட்டுருச்சு ரவை, கலர் கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. போதும். இப்போ இதை வேறு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பேன் வச்சுட்டு ஆயில் விட்டுட்டு ஆயில் ஹீட் ஆனதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சதும் உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். இது லைட்டாக ஃப்ரை ஆகட்டும். நெக்ஸ்ட்டு ஆனியன், 2 க்ரீன் சில்லி, அப்புறம் கருவேப்பிலை, அது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணணும். ஆனியன் வதங்கிறதுக்காக கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் நல்லா டிரான்ஸ்பரண்ட் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு ஆனியன். நெக்ஸ்ட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டம்ளருக்கு நான் 2.5 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது மூடி போட்டு நல்லா கொதிக்க விடணும். இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு தண்ணி. நெக்ஸ்ட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கிற ரவையை எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணி விடணும். இது சீக்கிரம் கட்டி விழுந்துடும். கட்டி விடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. இப்போ வாட்டர்லாம் நல்லா அப்சர்வ் ஆயிடுச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிட்டு சிம்மில் வச்சு ஒரு 2 minutes அப்படியே மூடி வச்சுருங்க. அப்பப்போ கிளறி விடுங்க. இப்போ உப்புமா ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. கீ ஆட் பண்ணிவிட்டு சிம்மில் வைக்க வேண்டாம், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு கீ ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு அப்படியே ஒரு 5 minutes ரெஸ்ட்டில் விட்டுருங்க. அவ்வளோதான், உப்புமா ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப சீக்கிரமாக ஈஸியாக செய்யக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட். நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். இது கோகோனட் சட்னி கூட சர்வ் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்ம உப்புமா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அதை என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.